நல்ல ராஜ யோகம் காத்திருக்கிறது. சுக்கிரனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி, பெரிய பெரிய யோகங்கள் இந்த துளாராசிக்கு இந்த ஆண்டு காத்திருக்கு. புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு வரும். வாழ்க்கையில் சுகம் பெருகும். உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். புதிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் பிறக்கிறது. இந்த பராபவ வருஷம் இந்த 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில் 3:33 பிறக்கிறது. ரிஷப லக்னம், மேஷ நவாம்சத்தில் ஆண்டு பிறக்கிறது. தேய்பிறை துவாதசியில் பிறக்கிறது. இது பிறக்கக்கூடிய திதியும் மிக முக்கியம். ஒரு ஆண்டு பிறக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஆண்டுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்கிறதுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஆண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த ஆண்டுக்கு யார் ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ராஜாவா இருக்கார். இடி இடித்து மழை பொழியும் சொல்றாங்க பாருங்க. அப்படி கடுமையான போராட்டங்கள், இதற்கு நடுவிலே ஒரு ஆண்டு பிறக்கிறது, பராபவ ஆண்டு. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, இந்த பராபவ ஆண்டு நமக்கு என்ன நன்மைகளை தரப்போகுது, நம்ம எப்படி வாழணும், எப்படி இந்த ஆண்டுல நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஆண்டு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு. தமிழ் ஆண்டுகளில் இது 40வது ஆண்டு. பராபவ ஆண்டு அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் அதுக்கு இருக்கக்கூடிய பொருள் அவமானம் அப்படிங்கிற பொருள். ஆனால் நடைமுறையிலே அப்படித்தான் இருக்க போகிறதா அப்படின்னா இல்லை. ஒரு செழிப்பு இருக்கும், கால்நடைகளில் செழிப்பு இருக்கும், விவசாய செழிப்பு இருக்கும் என்று சுட்டி காட்டப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே நம்ம ராசிக்கு நம்ம என்ன பலன்கள் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பராபவ ஆண்டில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளினால் என்ன நன்மைகள் நமக்கு வரப்போகுது, இந்த ஆண்டை எப்படி எதிர்கொள்ளணும், ஏதாவது நோய் தாக்கம் இருக்குமா, மாணவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்குமா, தொழிலிலே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குமா என்று, உடல் நலத்தில் யார் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விவரமாக இதில் பார்க்க போகிறோம். நேயர்கள் அனைவரும் இதை தொடர்ந்து கவனியுங்கள். பராபவ ஆண்டு பலன்களை இப்பொழுது நாம் பார்க்க. என் நெஞ்சிற்கினிய துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகங்கள் தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டு சொல்லுங்கன்னா அது இந்த பராபவ ஆண்டு. நல்ல ராஜ யோகம் காத்திருக்கிறது. இந்த ஆண்டுடைய ராஜா குரு பகவான், அவர் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து இந்த வருடம் பிறக்குதுங்க. எல்லாரும் யாரை கண்டு பயப்படுவாங்களோ அந்த சனி பகவானே உங்களிடம் சரணடையக்கூடிய ராசி துலா ராசி. எல்லாரும் சனி பகவானை கண்டு பயப்படுறாங்க. ஆனால் சனி பகவான் மிகவும் விரும்புகிறார் துலா ராசியை. அதனால தான் துலா ராசியில உச்சமடைகிறார். இதன் காரணமாக தான் துலா ராசியில பிறந்தவர்கள் நீதி, நேர்மை, நியாயம் என்று வாழறீங்க. அவ்வளவு நல்ல குணங்களை கடவுள் உங்களுக்கு கொடுத்தார். நீதிமானாக நீங்க இருக்கீங்க. யார் தப்பு செய்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் பாருங்க. அது துலா ராசிக்கு உண்டு. இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கிர பகவானுடைய அனுகூலம் உள்ள ஆண்டு. சுக்கிர பகவான் யாரு? நம்ம ராசிக்கு அதிபதி. அந்த சுக்கிர பகவான் காசு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த சுக்கிரன் உங்களை பார்க்கிறார். அந்த சுக்கிரனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி வரும். அதே போல பிறர் உங்களை விரும்பக்கூடிய ஒரு தன்மை வரும். இது நாள் வரைக்கும் உங்க உறவினர்கள், உங்க நண்பர்கள் பல பேர் உங்களை பற்றி கிண்டல் அடித்து பேசியிருக்கலாம், இல்லை உங்களை மனதை புண்படுத்தி இருக்கலாம். இப்பொழுது ஒவ்வொரு உறவாக உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள். சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை பெருகும். ராசிநாதன் ராசியை பார்க்கிறார்கள். அது ஒரு வல்லமை. ஒரு திரைப்படத்துறையில் இருக்கீங்க, ஒரு நாடகத்துறையில் இருக்கீங்க, ஒரு கலைஞராக இருக்கிறீர்கள்னா புதிய புதிய வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும். பொதுமக்களிடம் பெயரும் புகழும் பெறக்கூடிய யோகம் பிறக்கும். மருத்துவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு ஜேஇ எழுதுறீங்க, ஒரு பிஜி நீட் எழுதுறீங்க, துலாம் ராசி மாணவர்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்படிப்பட்ட யோகம் பலருக்கு வரும். எவ்வளவு பெரிய யோகம் வருவாங்க. நல்ல இன்ஜினியரிங் காலேஜ், நல்ல மெடிக்கல் காலேஜ், நல்ல ஆடிட்டராக வரக்கூடிய ஒரு தன்மை, இப்படி பெரிய பெரிய யோகங்கள் இந்த துலா ராசிக்கு இந்த ஆண்டு காத்திருக்கு. குரு பகவானுடைய பயிற்சி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல வருது. ஒரு வேலை மாற்றம் வரும், வேலையில் நெருக்கடி வரும், வந்தா தான் நீங்க வேலை மாறுவீங்க. 4ஆம் இடத்தை குரு பார்ப்பார். கேம்பஸ் இன்டர்வியூவில் பலருக்கு வேலை கிடைக்கும். புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு வரும். வாழ்க்கையில் சுகம் பெருகும். தாம்பத்திய வாழ்க்கை எனக்கு சரியில்லைங்க, பிரச்சனை இருக்குங்கன்னு சொல்ல உங்களுக்கு தாம்பத்திய சுகம் பெருகும். அப்படிப்பட்ட ஒரு யோகா மையம் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக உடம்பு வியாதிகள் வருத்திக்கிட்டு இருந்துச்சு,
சாதாரண வருத்தம் இல்லைங்க, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வருத்தம். ஸ்கின் ப்ராப்ளம், வயிற்று பிரச்சனை, எத்தனையோ ப்ராப்ளம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு. அதெல்லாம் மீறி ஜெயிச்சுக்கிட்டு வரக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் நோய்கள் விலகும். இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்க உணர்வீங்க. சார் கல்யாணம் பெரிய தடையா இருக்க சார் எனக்கு அப்படின்னு துளாராசிக்காரங்க கேட்குறீங்க. உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் ஆண்டு துவக்கத்திலேயே படுவதனால் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கைகூடி வரப்போகுதுங்கிறது உண்மை. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு உங்க பிஸ்னஸுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். 6ஆம் இடத்துல சனி, அற்புத யோகம். வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த வேலை வாய்ப்பு கிடைக்குது. நல்ல பணியாளர்கள் வேணும்னு நினைக்கக்கூடிய பிஸ்னஸ் மேனுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைக்கிறாங்க. எனக்கு நல்ல தனலாபம் வேணும், நல்ல குடும்பம் வேணும், நல்ல பேச்சு வேணும், நல்ல வாழ்க்கை வேணும் அப்படின்னு ஏங்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்துணை நன்மைகளும் கிடைக்குது. மிகச்சிறந்த யோகங்கள் காத்திருக்கக்கூடிய அற்புதமான ஆண்டுங்க துளாராசிக்கு. இந்த ஆண்டுல பெரிய யோகங்களை பெற்று வாழ்வாங்க நீங்க வாழ போறீங்க. இந்த பராபவ ஆண்டுல யாரை வழிபட்டால் நன்மைகள் பெருகும் அப்படிங்கிறவங்க சமயபுரம் மாரியம்மனை, சமயபுரம் மாரியம்மனை அதிகாலை நேரத்திலே சென்று வழிபாடு செய்து பாருங்கள். இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு பற்பல நன்மைகளை அள்ளித்தரும் அற்புத ஆண்டாக அமையும். இந்த பராபவ ஆண்டை சொல்கிற போது சமஸ்கிருதத்தில் இந்த ஆண்டை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு நம்பிக்கை தருவதாக இல்லை. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். கால்நடைகள் முன்னேற்றம், விவசாயம் செழிப்பு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிற ஆண்டுதான் பராபவ ஆண்டு. இந்த பராபவ ஆண்டுல உலக நாடுகளெல்லாம் பொருளாதார தட்டுப்பாடு கடுமையாக இருக்கும். ஆனால் இந்திய நாடு பொருளாதார தட்டுப்பாடு இருந்தாலும் தன்னை தற்காத்துக் கொள்ளும். எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. உலக நாடுகளுக்கெல்லாம் பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயம். இந்திய நாட்டுக்கு பாதிப்பு தருமானா தராதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்திய நாட்டு பாதுகாக்கப்படும். அதுதான் பெரிய ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வரார், உச்சமாகிறார். அது இந்திய திருநாட்டிற்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கிறது. இந்தியாவுடைய லக்னமான மகர லக்னத்தை குரு பகவான் பார்க்க போறார், உச்ச குரு பார்க்க போறார். அதனால இந்த ஆண்டு பல்வேறு சோதனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். நம்முடைய நாட்டில் மக்கள் குறிப்பாக கேட்பது விலைவாசி எப்படி இருக்குங்கிறாங்க. விலைவாசி பராபவ ஆண்டுடைய தொடக்கத்தில் மிக கடுமையாக உயரும். இன்னைக்கு கண்ணு முன்னாலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெட்ரோல் விஷயங்களை பற்றிய தட்டுப்பாடுகள் வந்துருமோன்னு அச்சம் இருக்கு. பெட்ரோல் விஷயத்தில் விலை கூடும், காய்கறிகள் விலை கூடும், தானியங்கள் விலை கூடும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பணப்புழக்கம் ஆண்டு துவக்கத்தில் கொஞ்சம் மாதங்களுக்கு ஒரு தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யும். மக்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கணும். ஆனால் ஆண்டுடைய பிற்பாதி சுபமாக மகிழ்ச்சியாக பண தட்டுப்பாடு நீங்கி மக்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல தங்கத்தின் விலை எப்படி இருக்கும்னு பல அன்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தங்கத்தின் விலையில ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஏன்னா குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார். அப்போ இதே மாதிரி தங்கத்தின் விலையில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. என்னுடைய எதிர்காலம், தங்கத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, இந்த ஆண்டு தங்கத்தின் விலை கூடிக்கிட்டே தான் இருக்கும். இடையில கொஞ்சம் குறைஞ்சாலும் திரும்ப கூடும். ஆனால் இதே மாதிரி சனி பகவான் மீண்டும் மீனத்திற்கு வருவார். 60 ஆண்டுகள், 30 ஆண்டு இல்லை, 60 ஆண்டுகள் கழித்து அவர் வருகிற போது அப்போ தங்கம் என்பது ஒரு சாதாரண மெட்டலாக போயிடும். அன்னைக்கு மக்கள் பயன்பாட்டில் தங்கத்திற்கு இவ்வளவு மோகம் இருக்காது. இது இந்திய தேசத்தில் பார்க்க போகிறோம். அப்படி நிறைய மாற்றங்களை நாம் காணப்போகிறோம். இந்திய மக்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும். ஒரு நோய், வைரஸ் நோய் பரவக்கூடிய அபாயம் இருக்குது. என்ன காரணத்தால்னா அணுகுண்டுகள், அதாவது குண்டுகள் வெடிப்பதனால், அதனால் ஏற்படக்கூடிய கிருமிகளினால் வைரஸ் நோய் பரவக்கூடிய அபாயம் இருப்பதாக நம்பப்படுகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிலநடுக்கங்கள் உலக நாடுகளில் பல நாடுகளில் ஏற்படும். அதற்கெல்லாம் அடிப்படையாக கூட இந்த போர் இருக்கும் என்றெல்லாம் கிரகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. நிறைய இருக்கு இந்த பராபவ ஆண்டுடைய விஷயங்கள். அதை புரிந்து கொண்டு மக்கள் அவரவருடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக அமையும். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை நம்முடைய ஆன்மீகம் டாக்ஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்முடைய ராசிக்கு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் தான் முடிவான பலன்களா அப்படின்னா இல்லை. இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குதோ அப்படித்தான் பலன்கள் நடைபெறும். ஆகவே உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த பராபவ ஆண்டு என்ன நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் உங்களுக்கு முக்கியம். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.